எங்களை மாதிரி படங்களை நீங்க படம் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேக்குறோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கேட்கல. யாரையும் தவறா இந்த ஒரு வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. நல்ல படம், குடும்பத்தோட ஒரு படம் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பீடி சிகரெட்லாம் இந்த நாட்டுக்கே ரொம்ப கெடுதல். இன்றைக்கு நான் நடிச்ச ராம் அப்துல்லா ஆண்டனி, இது 38வது படம் எனக்கு. இருந்தாலும் முதல் படத்துக்கு என்ன ஒரு டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான் இதுக்கும் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு முக்கியமான லீட் கேரக்டர்ல பண்ணும்போது அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய போராட்டமாவே இருக்கு. இந்த தேட்டர் பிரச்சனை என்னைக்கு தீரும்னே தெரியல. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு, இயக்குனருக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு என்னைக்கு இந்த தேட்டர் பிரச்சனை சரியாகவும் தெரியல. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு 60 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 6 படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதுல 2 படம் பழைய படத்தையும் ரீரிலீஸ் பண்ற படத்துக்குலாம் தேட்டர் கொடுக்குறாங்க. எங்களை மாதிரி படங்களுக்கு நாங்க 4 ஷோ கேட்கல. கொடுத்த தேட்டர்ல ஒரு 2 ஷோவாவது கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். 2 ஷோ இல்ல 3 ஷோ தான் கேட்கிறோம். ஒரு தேட்டர்ல ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. சென்னையிலே பாத்தீங்கன்னா 7 தேட்டர்ல 7 ஷோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை கடந்துதான் ஒவ்வொரு படம் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் எங்களை மாதிரி நடிகர்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதன் வாயிலா நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் விநியோகர் சங்கத்துக்கும் ஏன் அரசாங்கத்துக்குமே நான் இது ஒரு கோரிக்கையா நான் விடுக்கிறேன். இந்த தேட்டர் பிரச்சனையை கொஞ்சம் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சமமா பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. என்னங்க? வியாபாரம் தான். இப்போ தேட்டர் கொடுத்தா வியாபாரம் டிக்கெட் எடுக்க வராங்களான்னு கேட்பாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தேட்டர் விநியோகத்துக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அந்த படம் நல்ல படமா இல்லையான்னு. அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு படம் வரும்பொழுது இனிஷியலாவே ஒரு ஷோ கொடுத்தாங்கன்னா எப்படி 2 ஷோவாவது கொடுக்கணும்ல. அந்த வெள்ளிக்கிழமை 2 ஷோ கொடுத்தாதான் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஈவினிங்கே தெரிஞ்சிடும். நல்லா இல்லைன்னா நீங்க ஷோ கொடுக்க வேண்டாம். படம் நல்லா இருக்கும்போது ஷோ கொடுக்கலாம்ல. அது 2வது நாள் கொடுக்கும்போது எங்களுக்கு தேட்டர்ல இது அந்த ஒரு படமே இருக்க மாட்டேங்குது. ஆடியன்ஸ் இப்போ இந்த ஸ்ப்ரெட் ஆகி இப்ப நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் சேரும் போது 2வது நாள் 3வது நாள்ல தேட்டர்ல படம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களுமே ஃபேஸ் பண்றாங்க. அது அவங்க தான் 2 நாளாவது தியேட்டர்ல நிக்கிற மாதிரி அவங்க கொடுக்கணும். இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமா. அதை தாண்டி ஒரு சமுதாய அக்கறை உள்ள படம். ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ற தொழிலதிபர் அரசியல்வாதி எதிர்த்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு போலீஸ் அதிகாரி எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. ஒரிஜினல் இல்ல, அப்படிலாம் இல்ல. இயக்குனர் அவர் இயக்குனர் தான் பேசுங்க சார். இல்ல, இது உண்மை சம்பவம் கூட சொல்லலாம். இது என்னன்னா தினம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு குடிசை தொழில் இவ்வளவு பாதிக்கப்பட்ட விஷயத்தை தான் நான் தெளிவா சொல்லியிருக்கேன், துணிச்சலா சொல்லியிருக்கேன். இது எனக்கு சொல்றதுனால பயமோ எதுவும் கிடையாது. ஏன்னா நடந்திருக்க விஷயத்த நம்ம ஓப்பனா சொல்லியிருக்கோம். நல்ல படைப்பு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. இது நம்ம தெரிஞ்சு சும்மா சொல்லணுன்ற ஒரு பந்தாக்கோ அப்படி எதுவும் நம்ம இல்லை. உண்மையிலே தேட்டர் கம்மியா இருக்கு. நல்ல படத்தை ஏன் சேர்க்க மாட்டாங்க? அப்புறம் அந்த படம் அப்படியே அழிஞ்சு போகணுமா? அப்புறம் மக்கள் கிட்ட இதை ஒழிக்கணும், இதை ஒரு நல்ல துணிச்சலா சொல்லணும்னா எப்படி யார் சொல்ல முடியும்? மீடியா நீங்க தான் சொல்ல முடியும். நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா மக்கள் கிட்ட சேர்க்கலாம். மக்கள் நினைச்சாங்கன்னா தேட்டர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு விஷயத்த பண்ணலாம். மக்கள் ரெடியா இருக்காங்க நல்ல படத்தை பாக்குறதுக்கு. ஆனா தேட்டர் வேணும்ல. அது எங்களால முடிஞ்ச படைப்பு மட்டும் தான் படைக்க முடியும். எல்லாத்துக்குமே போராடின்னு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடின்னு இருக்கோம். ஒரு தேட்டருக்கு நல்ல விஷயம் நல்ல படத்துக்கு கூடவா நாங்க போராடணும்? என்னோட கேள்வி அது மட்டும்தான். படம் நல்லா இல்லையா தூக்கி போடுங்க. அது நானே சொல்றேன். அது தேவையில்ல. ஒரு நல்ல படைப்புன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க, பிரஸ் சொல்லியிருக்காங்க, பிரஸ் மீடியால இருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. நல்ல எல்லாருமே சொன்னாங்க. பாராட்டின விஷயத்த பாராட்டு நடந்த விஷயத்த எங்களால கொண்டாட முடியல. என்னன்னா இந்த வலிக்குது. தேட்டர் இல்லாத அந்த பயம். என்னன்னா ஒரு ப்ரொடியூசர் எவ்வளவு பணம் போட்டு அவர் எடுத்தவருக்கு பதில் சொல்ல முடியல. இது காரணம் யாரு? என்ன இது யாரை குறை சொல்றதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனா இப்ப கூட யாரையும் நம்ம குறை சொல்ல விருப்பம் இல்லை. மக்களும் நீங்களும் மீடியாங்களும் தேட்டர் தயாரிப்பாளர் உரிமையாளர்களும் எங்களுக்கு எல்லா தேட்டரும் நம்ம சவுந்தர் பிரதர் சொன்ன மாதிரி தேட்டருங்களை நீங்க ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்க. வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இல்லையா ஜனங்க வரலையா எடுங்க. அதுதான் நிறைய கேட்கல. ஏன்னா புதுமுகம் தேட்டரோட ஓனர்ஸோட பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு மினிமம் ஒரு 20 பேர் வந்தாதான் படம் ஓட்ட முடியும். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தப்புல சொல்ல. 2 ஷோ கேட்கிறோம். எங்களை மாதிரி படங்களை நீங்க படம் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கேட்கல. யாரையும் தவறா இந்த 7 தேட்டர்ல சென்னையில கொடுத்துருக்காங்கல்ல, 7 தேட்டர் ஒரு 10 தேட்டர் ஆக்கி 10 தேட்டர்ல ஒரு 20 ஷோ கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். நீங்க மக்கள்கிட்ட போய் சேரும் போது இன்னும் வருவாங்க. நல்ல படத்தை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது.
ஆனா அந்த நல்ல படத்தை தியேட்டர்ல நிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு தான் கேக்குறோம். இந்த வெள்ளிக்கிழமை 2 ஷோ கொடுங்கன்னு தான் கேக்குறோம், வேற எதுவுமே இல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தமா சந்தோஷமா பேசுங்க. சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, இந்த ஒரு வாய்ப்பு வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, சினிமால என்னோட நிறைய கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு டைட்டில் முன்னாடி நம்ம பேர் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்குன்னா அது வந்து எங்களோட ஜெயவேலானா டைரக்டர், அவரு தான் வந்து காரணம். அதுக்கு அடுத்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா என்னோட ப்ரொடியூசர் சுரேஷ் அண்ணனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொரு அவங்க சொன்ன மாதிரி என்னன்னா, எங்களுக்கு வந்து அவ்வளோ தேட்டரும் ஸ்க்ரீன்ஸும் வந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன படம் அப்படின்றதுனாலயே புரியுது. ஆனா எங்களுக்கு இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அதை தாண்டி மக்கள்கிட்டயும் ஒரு கோரிக்கை என்னன்னா, படம் எல்லாருமே வந்து பாருங்க. மீடியா தான் இது வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரீசன் அப்படின்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்காக இந்த படம் வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ், வரப்போற யங்ஸ்டர்ஸ் ஒரு ஃபேமிலியாவோ ஒரு ஃபேமிலியில எப்படி இருக்கணும்ன்றதுக்காகவும், ஸோ ஒரு சைட்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதும் இந்த படம். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா, நாங்க ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு பேஸ் பண்ணி ஒரு கற்பனையா இந்த ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய வர இந்த படத்துக்கு உழைச்சிருக்கோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருக்கு. ஒரு படமே ஒரு பாதி இடத்துல பிரேக் ஆகிற ஸ்டேஜ்லாம் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கண்டினியூ பண்ணி இந்த படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். படத்து மூலியமா அது படம் பார்த்தா அது எல்லாருமே கண்டிப்பா புரிஞ்சிடும். முக்கியமா எல்லாருமே வந்து படம் பாருங்க, படம் பார்த்துட்டு அப்புறமா அதுக்கான படத்துல இருக்க கேள்வி கேட்டா ஓகே. ஸோ ஏன்னா இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படம் செம்மையா இருக்கு, ஒரு இடத்துல கூட எங்களை வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எல்லாருமே படம் சூப்பரா இருக்கு. இப்போ படத்துல நாங்க ஆடியன்ஸ் பார்க்கும் போதும் எல்லாருமே வந்து ஓவரால் தேட்டரே வந்து எங்களுக்கு கிளாஸ் பண்ணி வந்து வர வச்சுது. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றியா தோணுது. ஸோ இதுக்கப்புறமா இப்போ வர ரிவ்யூஸும் இருக்கட்டும், நம்ம மீடியா வந்து அதை பிரபலப்படுத்துறதாவும் இருக்கட்டும், இதுக்கப்புறமா உங்க கையில தான் இருக்கு. நல்ல படம், குடும்பத்தோட ஒரு படம் பாருங்க. 3 ஜூனியர் கூட ஒரு சீனியர் நடிச்சிருக்காரு. செம படம். இது வந்து குடும்பத்தோட பாக்குறது இல்லாத குழந்தை குட்டிகளோட போய் பார்க்கலாம். ஜூனியர் 3 குட்டீஸ் நடிக்கிறாங்க. ராம் அப்துல் ஆண்டனி அவங்க கூட ஒரு சீனியர் இருக்காரு. எல்லாருமே நல்லா பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. எமோஷனலான படம், அதுல கருத்தும் நிறைய இருக்குது. என்னன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைங்க வந்து எவ்வளவு பேர் வந்து இந்த சமூகத்துல கெட்டு போறதுக்கு எது காரணம்ன்றது, முக்கியமா அந்த புகையிலை பழக்கங்கள், பீடி, சிகரெட்டு, கஞ்சா, இந்த மாதிரி நிறைய இப்ப வந்து நாட்டுல அதுதான் நடக்குது. இந்த தலைமுறையில நிறைய சின்ன சின்ன பசங்க கெட்டு போகுது. இதெல்லாம் திருந்துற மாதிரியான ஒரு இது. இந்த வாய்ப்பு வந்து இப்போ இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தோட போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு சொசைட்டிக்கு ஏத்த மாதிரியான ஒரு மூவியா போயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கருத்து ரொம்ப நல்லா இருக்கு. பீடி, சிகரெட், இந்த புகையிலை இதெல்லாம் விட்டுட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும்? ரொம்ப கஞ்சா பீடி இதா அதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் தவிர்த்துட்டா நல்லா இருக்கும். அததான் சொல்ல வராங்க. எல்லாமே வந்து ஒரு படம் வந்து இருக்கிற மாதிரி தான் படம் பண்றாங்க, இன்னொரு டைம் வந்து ஒழிக்கிறாங்க. வந்ததே தான் வறுமை வருது. புதுசா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க படம் பார்த்தா மட்டும் தான் தெரியும். அத நாங்களே இங்க சொல்லிட்டா அப்புறம் எப்படி நீங்க போய் பாப்பீங்க? அதுல ட்விஸ்ட் இருக்கு, நீங்க போய் பாருங்க. பீடி சிகரெட்லாம் இந்த நாட்டுக்கே ரொம்ப கெடுதல். யாரும் தயவு செஞ்சு பிடிக்காதீங்க. இதனால பாதிக்கப்படுறாங்க நிறைய விஷயம் சொல்ல வரீங்க. இதனால உங்களுக்கு எந்த விஷயம் கனெக்ட் ஆகுது? இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களா எப்படி இருக்கான்னு கனெக்ட் ஆகல? இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்துல வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் அதேதான் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நட்பு யார்கிட்டயும் இருக்காது. உங்க வீட்ல யாரா அந்த மாதிரி பீடி சிகரெட்? யாருமே இல்ல. ப்ராமிஸா இல்ல. பக்கத்து வீட்ல அவங்க எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து கிளீனா இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களே சொல்லணும். நீங்க இப்படி இதை விட்டதால உங்களுக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல இருக்கவங்க. என் பேர் வந்து பிருந்தா சாயிஸ்ரீ. என் ஊர் சொந்த ஊர் தஞ்சாவூர். எங்கள் தஞ்சாவூர்லேயே இப்போ தேட்டர் கிடையாது. என் குடும்பத்தில் உள்ளவங்க படம் பார்க்கறதுக்காக இங்கேருந்து கிளம்பியெல்லாம் திருச்சி போயிருக்காங்க. இன்னைக்கு முதல் ஷோ நான் பார்க்கணும்னு சொன்னதுனால, நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுனால என் குடும்பத்தில் உள்ளவங்க திருச்சி போயிருக்காங்க படம் பார்க்கறதுக்கு. நேற்று வரைக்கும் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அங்கே உள்ள தேட்டர் ஆளுகள் கூட பேசுகிறேன். யாருமே வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், வேற ஒரு படம் போயிட்டு இருக்கு சார், அந்த படத்தை தூக்கிட்டு உங்கள் படம் போட முடியாது சார்,
இல்லை சார் நான் ரொம்ப கேட்கல, எனக்காக ஒரே ஒரு ஷோ மட்டும் இல்லை சார். நான் சொந்த ஊர் பையன் சார். என் மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கறதுக்கு வருவாங்கன்னு சொல்லி கெஞ்சினேன், முடியாதுன்ட்டாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு விஷயம் தான், கொஞ்சம் எல்லா ஊர்லயும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காவது ஒரு படம் ஒரு ஷோவாவது போட்டா போடும். தயவு செஞ்சு எல்லாரும் இந்த தேட்டருக்காரங்களும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஒரு நல்ல படத்துக்கு வாய்ப்பு தாங்க. நாங்க வந்து ஒரு சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு படம் எடுத்திருக்கோம். நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும். ஆடியன்ஸ் கண்டிப்பா உள்ள வருவாங்க. நீங்க நம்பி படம் போடுங்க. சொல்ற ஆளும் கிடையாது. ஒரு நல்ல படத்தை சேர்க்கறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நினைச்சாலோ தியேட்டர் உரிமையாளர் நினைச்சாலோ முடியும். தியேட்டர் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்க தான் நான் சொல்றேன். தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கூட்டம் வரும்போது தெரியும் ஒரு விஷயம், நல்ல படைப்புக்கு எப்பவுமே மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பி இந்த ஒரு படைப்பை எடுத்திருக்கோம். தேங்க்யூ சார். சின்ன பசங்களை வச்சு சின்ன இன்சல் வச்சு கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து சும்மா நார்மலான ஒரு கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை வச்சு இந்த மாஃபியா அந்த மாதிரி எடுக்கிறீங்களா? கண்டிப்பா இது மாஃபியாவே கிடையாது. படம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாஃபியா படமா இல்ல மனிதநேய படமான்றதே கிளைமேக்ஸ் சொல்லும். அதுதான் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி சரி, ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஸ்கிரீன்ஸ் வந்து இன்னும் நல்லா கொண்டு வரலாம். சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். இந்த காலத்துல ஒரு இளைஞர்களுக்கு ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு படமா இருக்கு. கிளைமேக்ஸ்ல நல்ல ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகும்? யாரெல்லாம்? ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதாவது ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இளைஞர்களுமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். போர் அடிக்குது மொக்க அந்த மாதிரிலாம் இல்லை. சூப்பரா இருக்கு படம். நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு கருத்து சொல்ற மாதிரி ஒரு கிரிஞ்சும் இல்ல. அதிகாரம் அப்படிங்கறத நம்ம என்ன வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இதுவரை சொல்லாத கருத்துக்கள் தான் இருக்கு. படத்துல வந்து பார்த்தாதான் தெரியும். கிளைமேக்ஸ் நல்ல ஒரு ட்விஸ்டோட இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். 10க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கொடுக்கலாம். ஹாய், பிஹைண்ட் மீ மீடியா, திஸ் இஸ் ஜெகதீப். ராம் அப்துல்லா ஆண்டனி படம் பார்க்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோ இப்போதான் முடிஞ்சிருக்கு ரோஹிணி தியேட்டரில். படம் வந்து சூப்பராக வந்திருக்கு, செமையாக வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் சோசியல் மெசேஜ் சொல்கிற படமாக இருக்கும். பூவையார், அர்ஜுன், அர்னால்ட் 3 பசங்களை பேஸ் பண்ணி இந்த கேரக்டர் போவோம். படத்தோட கேரக்டர் பேர் வந்து ராம் அப்துல்லா ஆண்டனி. இதில் அப்துல்லான்னு ஒரு ரோல் பிளே பண்ணவரோட அண்ணனா நான் பிளே பண்ணியிருக்கேன். நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். சலீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். சமுதாயத்தில் ஒரு பெரிய விஷயத்தை யாரும் கையில் வச்சு பேச மாட்டாங்க பெருசாக. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஒரு சோஷியல் மெசேஜை ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே மூலியமா, ஒரு நல்ல கதை எழுதி அதை இந்த பசங்க மூலியமா லீட் பண்ணி ஆக்டர் சவுந்தரராஜாவும் நடிச்சிருக்காரு. வேலராமமூர்த்தி, சாம்ஸ் வந்து நிறைய பெரிய பெரிய திரையுலக பட்டாளம் நடிச்சிருக்காங்க. இந்த பசங்க மூலியமா லீட் பண்ணி இந்த கதையை வந்து முடிச்சிருக்காரு. நான் ட்விஸ்ட்டு உடைக்க விரும்பலை. இந்த படம் வந்து எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னடா அந்த படம் வந்து ரொம்ப அராஜகமா இருக்கு, வெட்டுக்குத்தா இருக்கு, ரத்தமா இருக்கு, ஒரு மாதிரி கஞ்சா, அந்த கிளாஸ் துகள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருப்பீங்க. நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து ஓடாது, இந்த படம் வந்து எல்லாம் இந்த சமுதாயத்தை சீலரிக்கிற படம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா எழுதி தரேன், இந்த படம் வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்டோட பார்த்துட்டு கிளைமேக்ஸ் முடியும் போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட பார்வை மாறும். நல்ல சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ற படம் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? என்ன கேட்டா இந்த படம் வந்து சின்ன பசங்க வந்து பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து சின்ன பசங்கள்ல இருந்து தான் இப்ப எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து சின்ன பசங்க வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு போதையில இருந்து ஒரு என்ன எடுத்துக்கிட்டாலும் ஈஸியா கிராப் பண்ணிக்கிறாங்க. இப்ப பசங்க நிறைய அந்த மாதிரி ஒரு குற்றங்கள்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். சோ சின்ன பசங்க கண்டிப்பா இந்த படம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியும் இது தப்புன்னு சொல்லிட்டு. அது என்ன தப்புன்றது நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ.